பரிசுத்தமான வாழ்க்கை என்பது பாவம் செய்ய வாய்ப்பே இல்லாமல் பரிசுத்தமாக வாழ்கிறது பெரிய பரிசுத்தமே கிடையாது. எது கிடையாது? எனக்கு சினிமா பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடைச்சதில்லை, அதனால நான் சினிமா பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறது பெரிய. இப்போ டிவி இல்லாத எந்த ஆதிவாசி மக்களும் என்ன பார்த்ததே கிடையாது. அவங்களாம் பரிசுத்தவான்களா என்ன? ட்ரபிள் எனக்கு அடிக்கடி நம்ம சொல்லுவோம், நான் உங்கள் வீட்டில் இல்லை பாஸ்டர், நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் இல்லை, என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது, கிறிஸ்டியன்ஸ் கிடையாது, என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவலான பீப்புள் கிடையாது, அதனால எனக்கு என்னவா வாழ முடியல, ஸ்பிரிச்சுவலாக வாழ முடியல, என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, ஆவிக்குரியவனா வாழ. இதுதான் நம்முடைய கம்ப்ளைண்ட்ஸ். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரட்சிக்கப்படாதவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தேவனை அறியாதவங்க, அவங்கெல்லாம் ரொம்ப குடிகாரவங்க, அவங்கெல்லாம் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க, அவங்கெல்லாம் ஸ்மோக் பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் குடிப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து சினிமாவுக்கு போவாங்க, அவங்கெல்லாம் தப்பு பண்ணுறதுக்கு போவாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன். அப்போ ஃபோனை எப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறோம்? எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது. இல்லைன்னா இது நோன்றதுக்காக எதையுமே செய்யாமல் திட்டமிட்டு என்ன பண்ணுறது? லீவ் விட்டா ஏதாவது சர்ச்சில் ப்ரேயரு, ஏன் ஈவினிங் ஆனால் ப்ரேயரு, ஏன் எதுக்கு நான் எல்லா ஜபத்துக்கும் ஓடி போகணும், ஏன் இடநாளில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு தேடி போகணும், ஏன் எப்போதுமே கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருக்கணும்னா அவர் என்னை நேசித்திருக்கிறபடினால. மட்டும் இல்லாமல் பல நண்பர்களுக்கு என்ன பிடிக்காது. உன் நண்பர்களுக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்லி நீ வருத்தப்படவே கூடாத. உன்னை ரொம்ப நேசிக்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு. உன்னை யாருக்குமே வெறுத்து ஒதுக்குறாங்க, என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, ஐயோ எல்லாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னை கைவிட்டுறாங்க, நீ கவலைப்படவே படாத. எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத, உன்னை மாத்திரமே நேசிக்கிற, உன்னோடு கூட இருக்க விரும்புகிற, உன்னோடு பேசுகிற ஒரு கர்த்தர் தான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்ப அப்படி இல்லை. இப்ப கேட்குறாங்க, நீங்க என்னைக்கு ஃப்ரீயா இருப்பீங்க, எப்போ உங்களை வந்து பார்க்கலாம், எப்போ உங்களை வந்து சந்திக்க முடியும், கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசணும். என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் தான். ஆனா ஏன் நான் ரொம்ப என்டர்டெயின்டா இருக்க விரும்புறேன் அப்படின்னா, எனக்கு நான் எதுக்காக பிடிக்கப்பட்டேங்கிறத என்ன பண்ணல எனக்கு தெரியல. இன்னைக்கு ஒரு சின்ன வேலை கிடைச்சதுன்னா எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க. கொஞ்சம் சம்பளம் ரெகுலரா வர ஆரம்பிச்சுன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டு தான் என்ன பண்றோம், அவ்வளவுதான், இனிமே வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணிட்டேன், இனிமே நான் திருப்தி அடைஞ்சிட்டேன், இனிமே வாழ்க்கைக்கு தேவையானது வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி உங்க வாழ்க்கையை ஒரு கட்டத்தில் கொண்டு வந்து முடிச்சிட்டீங்க. பவுல் தன்னுடைய மரணத்துக்கு முன்னாடி சொல்றாரு, நான் இன்னும் என்ன பண்ணல, அடைஞ்சிட்டேன்னு நினைக்கவே இல்லை. ஏன்? அவருடைய ரத்தம் கீழே இருந்து கூப்பிட்டுட்டே இருக்கும், நீ என்கிட்ட சொல்லிருக்கலாமே. டெய்லி ஒரே வீட்டுல தானே சாப்பிட்டோம், பல இடங்களுக்கு ஒன்னா போனோமே, பல காரியங்களை ஒன்னா செய்தோம், ஒன்னா சேர்ந்து விளையாடினோமே, நீ என்கிட்ட இந்த ரட்சிப்பை சொல்லிருக்கலாமே. அவர்கள் அங்க இருந்தப்போ அவர்களுக்கு ஆசை, ஐயோ இந்திய தேசத்துல ஜனங்கள் எல்லாம் விக்கிரகத்தை வழிபட்டு தங்களுடைய ஆத்மாக்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கெடுத்துட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் அந்த தேவனை அறியாத ஜனங்கள்கிட்ட போய் யாரை சொல்லணும், இயேசுவை சொல்லணும்னு சொல்லி மிஷினரிகள் இந்தியாவுக்கு வந்ததுனால தான் இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு கிடைச்சது. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் என்ன பொறுப்பை கர்த்தர் கொடுத்துருக்காரு தெரியுமா? எனக்கு ரட்சிக்கப்படாத யாராவது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ஏதாவது ஒரு செலவு பண்ணி எனக்கு ஏதாவது ஒரு நன்மை செஞ்சாங்கன்னா என்னுடைய ஒரே ஜெபம் என்னவா தெரியுமா இருக்கும், ஆண்டவரே என் ஃப்ரெண்டு என்னை நேசிக்கிறதுனால இதை செஞ்சுட்டான், எப்படியாவது அவனை என்ன பண்ணிடுங்க ஆண்டவரே, ரட்சிக்கப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு அவனுக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே. இல்லைன்னா நான் நன்றி இல்லாதவனை என்ன பண்ணிடுவேன். சுவிசேஷத்தை நீங்களும் நான் அறிவிக்காவிட்டால் நமக்கு ஐயோ, woe unto me if I don't preach the gospel. இன்னைக்கு இந்த உலகத்தில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். வழி தப்பியாச்சு, டிஸ்ட்ராக்ட் ஆயாச்சு, செல்போன் வந்தது டிஸ்ட்ராக்ட் ஆயாச்சு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைச்சது என்ன ஆயாச்சு, டிஸ்ட்ராக்ட் ஆயாச்சு, ஒரு பொறுப்பு கிடைச்சது என்ன ஆயாச்சு, இப்போ டிஸ்ட்ராக்ட் ஆயாச்சு, ஒரு வேலை கிடைச்சது என்ன ஆயாச்சு, டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன், கல்யாணம் பண்ண என்ன ஆயிட்டேன், இப்போ டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன், ப்ரமோஷன் வந்தது இப்போ என்ன ஆயிட்டேன், நானு டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன், ஒரு வீடு வாங்கினேன் என்ன ஆயிட்டேன், ஒரு கார் வாங்கினேன் என்ன ஆயிட்டேன், இப்போ நானு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இப்போ சகோதரர் தேடி தான் போனாரு, இப்ப வழி என்ன பண்ணிட்டாரா, தப்பிட்டாரு. நல்லா பாட முடியும், இப்ப பாட மாட்டான். நல்லா ஜெபிக்க முடியும், இப்ப என்ன பண்ண மாட்டான், ஜெபிக்க மாட்டான். நல்லா சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும், இப்ப என்ன பண்றது இல்ல, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது இல்ல. நல்ல பைபிள் ரீட் பண்ணுவான், ஆனா இப்ப வேதம் என்ன பண்றதே இல்ல, வாசிக்கிறதே இல்ல. நல்லா உபவாசம் இருப்பான், ஆனா இப்ப உபவாசம் இருக்கிறதே இல்ல. நல்லா ஊழியத்துக்கு எல்லா வாரமும் கிராமங்களுக்கு போவான் ஊழியரோட, இப்ப என்ன பண்றதே இல்ல, போறதே இல்ல. இப்படி வாழ்க்கையில பல இடங்களில தேவனுக்காக செய்து கொண்டிருந்த காரியங்களை விட்டுட்டு இப்ப என்ன ஆயாச்சு, டிஸ்ட்ராக்டடான ஒரு லைஃப், வழி தப்பியாச்சு.
பல காரியங்களை வழி தப்பியாச்சு. ஏன்னா இப்ப வேலை இருக்குது, கையில காசு இருக்குது, இதெல்லாம் எப்படி செலவு பண்ணணுங்கிற பல மார்க்கங்கள் நமக்கு என்ன பண்ணும் தெரியும். இப்ப செலவு பண்றதுக்கு நிறைய தேவைகள் வந்துருச்சு. இப்ப இருக்கிற பொருட்கள் எல்லாம் பத்தல. இப்ப எப்படி புது பொருட்கள் வாங்குறது, எப்படி அப்டேட் பண்றது, இன்னும் எப்படி வேற விஷயங்களை டெவலப் பண்றது, இப்படி யோசிச்சு 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 இப்ப வழி என்ன பண்ணியாச்சு, தப்பி போயாச்சு. ஒரு மனிதன் அவன் வழி தப்பி திரிக்கிறது என்ன பண்றான், கர்த்தர் எங்களை தான் அனுப்புறாரு, எங்களை தான் அனுப்புறாரு. வழி தப்பி நிற்கிற பிள்ளைகளை பார்த்து, ஐயோ நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறப்பா, வழி தப்பி போய் கொண்டிருக்கிற, நீ போக வேண்டிய திசைக்கு போகாம, நீ போக வேண்டிய வேலைக்கு நேரா போகாம, நீ போக வேண்டிய இடத்துக்கு நேரா போகாம இப்ப எப்படி இருக்கிற, வழி தப்பி போய் இருக்கிறாய். நீ எங்கேயோ ஸ்டாக்னண்டா நின்னுட்ட, நீ எங்கேயோ முட்டி மோதிக்கிட்டு நிக்கிற, இது நீ இருக்க வேண்டிய இடம் கிடையாதுன்னு சொல்லி கர்த்தர் ஊழியர்களை என்ன பண்றாரு, அனுப்புறா. The time you spent unnecessarily and wasting and distracted, நீங்க கர்த்தருடைய அழைப்பை இன்னும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அவன் சொல்றான், நான் சகோதரனை தேடி இப்ப தப்பான பாதையில என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் தேவனால அனுப்பப்பட்ட தப்பான இடத்துல நிக்கிறேன். கர்த்தரை தெரிந்து கொண்டவன், ரட்சிக்கப்பட்டவன், சபைக்கு போனவன் இன்னைக்கு தப்பான இடத்துல நிக்கிறேன். இன்னைக்கு நான் நிக்க கூடாத இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நின்றுட்டு இருக்கிறேன். துன்மார்க்கரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறேன், பாவிகளோட நிக்கிறேன், பரியாசக்காரனோட உட்கார்ந்து இருக்கிறேன். நான் யாரு கூட பேசக்கூடாது அவர்கள் கூட பேசி கொண்டிருக்கிறேன், யாரு கூட பழகக்கூடாது அவர்களோடு பழக்கமா இருக்கிறேன், யாரோட உறவு கொள்ளக்கூடாது அவர்களோட உறவா இருக்கிறேன். நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களை விடுவிச்சிருவார். இனிமே நான் என்ன பண்ணல, கர்த்தர் கொடுத்த வேலையை என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை செய்ய மாட்டேன். இனி நான் சண்டே கிளாஸ் நடத்த மாட்டேன். இனிமே நான் வாலிபர் ஊழியத்தை என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். இனிமே நான் பாட்டு பாட மாட்டேன். இனிமே பைபிள் வாசிக்க மாட்டேன். சர்ச்சில் வேலை செய்ய மாட்டேன். நான் சாதாரண ஒரு நபரா என்ன பண்ணிக்கிறேன் சர்ச்சில். நீ எங்கேயாவது விழுந்திருந்தாலும் கவலைப்படாத, கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீ என்ன நிலைமையில விழுந்தாய் என்பதை அறிந்து ஆதியில கொண்டிருந்த அந்த அன்புக்கு என்ன பண்ணு, மறுபடியும் வந்துரு. நீ எப்பேற்பட்ட பாவத்தில் பிடிக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் உன்னை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ விழுந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க ஆயத்தமா இருந்தால் உன்னை தொடர்ந்து ஓட செய்ய தேவன் பலப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆடு பண்ணி 2 பேரும் ரோட்ல போயிட்டு இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். ஒரு கருப்பான அழுக்கான சேர் 2 பேர் மேல என்ன பண்ணிடுச்சு, இந்த ஆடு பார்த்துருக்கீங்களா என்ன செய்யணும்னு, எங்கேயாவது ஒரு மரமோ செவரோ பார்த்து என்ன பண்ணும், தேய்ச்சி தேய்ச்சி அந்த அழுக்கு மண் அது உடம்புல போற வரைக்கும் என்ன பண்ணும். இந்த பண்ணி என்ன செய்யும் தெரியுமா, இந்த அழுக்கு எங்க இருந்து தேடி தேடி போய் எங்கேயாவது ஒரு ஓரமாக தான் அழுக்கப்பட்டிருக்கும், அதுக்கு அது பத்தாது, அந்த அழுக்குல உள்ள குதிச்சு அதுக்குள்ள தன்னுடைய முகம் வரைக்கும் உள்ள என்ன பண்ணி அதுல உழண்டு அதுக்குள்ள இருந்து வெளியில மூக்கு மட்டும்தான் என்ன பண்ணும். அந்த அளவுக்கு தன்னை அந்த சேற்றில் அமிழ்த்திக்கலன்னா இன்னைக்கு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுது, உன்னுடைய அக்கிரமம் பாவம் சிவப்பான ரத்தாம்பரம் போல இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக்க தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். பிசாசு சொல்லுவான் நீ பாவி ஆயிட்டேன்னு, ஆண்டவர் சொல்ற நான் உன்னை பரிசுத்தமாக்குறேன்னு சொல்றாரு. நீ கவலைப்படாத, உன் பாவத்திலிருந்து எழுந்து வா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு வேதம் சொல்லுது. நீ அறிக்கை செய்ய ஆயத்தமா இருந்தால் உன்னை பரிசுத்தப்படுத்தி மறுபடியும் அவர் அழைத்த ஸ்தானத்தில் நிறுத்தி உன்னையும் பயன்படுத்த வல்லமையாய் உபயோகிக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ரொம்ப வெல்கமிங்கா இல்ல, கர்த்தர் தான் அனுப்புனாரு, அதனால நான் போன உடனே எல்லாரும் சந்தோஷமா எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க. நண்பர்கள் சிரிச்சுக்கிட்டே ஓகேடா நீ சொன்ன மாதிரி நாளையிலிருந்து சர்ச்சுக்கு வந்துடுற அப்படிலாம் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. என்ன கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறதெல்லாம் யாருக்கு கொடுங்க, யாருக்கு செலவு பண்ணுங்க. மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற வேலையில் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, செலவு பண்ணுங்க. என்னுடைய மேக்ஸிமம் எக்ஸ்பென்சஸ் என்ன தெரியுமா, நம்முடைய மேக்ஸிமம் எக்ஸ்பென்சஸ் எதுவா இருக்குன்னு தெரியுமா, ஃபார் த ஒர்க் ஆஃப் காட், தேவனுடைய வேலைக்காக இருக்க வேண்டும். யாராவது உங்களை ரிஜெக்ட் பண்றதுனால அப்செட்லாம் ஆகாதீங்க. If you are getting rejected, you are truly called by God. You are on the track. நீங்க ரிஜெக்டடா இருக்கிறீங்கன்னா நீங்க சரியான வழியில் இருக்கிறீங்க. பிகாஸ் இந்த உலகம் சரி இல்லாதவர்களை ஏற்றுக்கொள்ளும், சரியானவங்களை என்ன பண்ணிடும். அதனாலதான் இயேசு சொல்றாரு, என்னையே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, உங்களையே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. யோசேப்பு இருந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைசியில் யோசேப்பு எங்க போட்டாங்க தெரியுமா,
குழியில போட்டாங்க. யோசேப்பு கிடைத்தது ஐயோ இதுக்கு தான் என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டாரா? இல்லை யோசேப்பு, கர்த்தர் தெரிந்து கொண்டது ஒன்று இதுக்காக கிடையாது. தெரிந்து கொண்டதை அடையிற வழியில இதெல்லாம் என்ன பண்ணுது இருக்கு. எப்படி கல்யாணம் ஒரு பாதையோ அது போல இந்த பாடுகளும் கொஞ்ச நாள் தான். இந்த பாடுகள் எல்லாம் மாறும், இந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். யார் உங்களை குழியில போடுறாங்களோ அவங்களே திருப்பி எங்க இருந்து தூக்குனாங்க? யோசேப்பு குழியிலிருந்து தூக்குனது யாரு? அதனால குழியிலையும் போடுவாங்க, திருப்பி என்ன பண்ணுவாங்க? அதனால இவங்களை பார்த்து என்ன பண்ண வேண்டாம், நம்ம அவங்களே போடுவாங்க, அவங்களே தூக்குவாங்க. எல்லாத்துலேயும் பின்னாடி அவங்களுக்கு ஒரு லாபம் என்ன பண்ணும் இருக்கும். அவங்களுக்கு ஒரு லாபம்னா போடுவாங்க, தூக்குறதுல ஒரு லாபம்னா மறுபடியும் நம்மளே என்ன பண்ணுவாங்க? தூக்குவாங்க. என்னைய தூக்குறதுனாலையும் நான் சந்தோஷப்படலை, போட்டதுனாலையும் நான் கோபம் என்ன பண்ணல படலை. எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் என் கூட என்ன பண்ணுறாரு. வேதம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். நீ எங்கே போனாலும் கர்த்தர் உங்க கூட இருப்பார். நீங்கள் கர்த்தருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக நீங்கள் பிரயாசப்படுறீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் யார் உங்க கூட இருப்பா தெரியுமா? நீங்கள் தனியாக இருக்கவே மாட்டீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அதனால சிலர் உங்களை ஒதுக்கினா சந்தோஷம் நினைங்க, கர்த்தர் அவர்களுக்கே நன்மை செய்யறதுக்கு உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர்களை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் அவங்க உங்களை தூக்கி குழியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்மை செய்யறதுக்காக தான் கர்த்தர் உங்களை தூக்கி என்ன பண்ணியிருக்கிறாங்க. அங்கேயும் ஒரு சோதனை தான், அங்கேயும் உண்மை உள்ளவனாரு, அங்கேயும் சாட்சி உள்ளவனாரு, அங்கேயும் பாவம் உன்னை நெருக்கும், பிசாசு உன்னை நெருக்குவான், சத்துரு உன்னை சூழ்ந்து கொள்ளுவான். உங்களில் கர்த்தர் வேற இடங்களுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். உயர்வான பல இடங்களுக்கு கர்த்தர் கொண்டு போகலாம். சபையும் மற்ற எல்லாத்தை விட்டு தூர போகிற இடங்களுக்கு கூட கர்த்தர் உங்களை அனுப்பலாம். நீங்கள் போகிற இடத்துல கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பாவம் நெருக்கும் போது சொல்லணும், என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமாய் நான் வாழ வேண்டும். தானியேலை போல பாபிலோன் தேசத்துல இருந்தாலும் தன் இருதயத்துல தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும், என்னை நான் அசுத்தப்படுத்த மாட்டேன். ஆனா பரிசுத்தத்தை காப்பாற்றுறது கிடைச்ச இடம் என்னது? சிறைச்சாலை. அங்கேயும் உண்மையாரு, அங்கேயும் கர்த்தருடைய வேலை செய்ய, அங்கேயும் கர்த்தருடன் குறைச்ச அழைப்பை என்ன பண்ணி நிறைவேற்று. யோசேப்பு சிறைச்சாலையில் அவனோடு கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னத்தை சொல்றான்? கர்த்தர் அவனை எதுக்காக அழைச்சாரோ, தரிசனத்தை கொடுக்குற கிருபையை கொடுத்திருந்தாரு, வரத்தை கொடுத்திருந்தாரு, அதை என்ன பண்றான் அவன்? அங்க போய் பிரயோஜனப்படுத்துறான். அங்க போய் ஐயோ எனக்கு என்ன வாழ்க்கை பாஸ்டர், எல்லாமே கஷ்டத்துல முடியுது, திருப்பி திருப்பி நஷ்டம் தான் வருது, நான் நல்லாகவே மாட்டேனா, ஆண்டவர் எனக்கு ஏன் எப்படி அனுப்புறாருன்னு சொல்லி அவன் சோர்ந்து போல அங்க போய் கர்த்தருக்காக வைராக்கியமான இருக்கிறான். அங்கே இருந்து கர்த்தர் எங்க கூட்டிட்டு போனார் தெரியுமா? ஜெயில இருந்து, ஒரு சென்ட்ரல் ஜெயில இருந்து ஒரு ஆளை ரிலீஸ் பண்ணிட்டு வரணும்னு வைங்களேன், எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு தெரியுமா? சும்மா கிடையாது. ஒருத்தர் ரிலீஸ் பண்ணிட்டு வரதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க ஏதாவது சினிமாலெல்லாம் பார்த்த மாதிரி ஜெயில இருந்து கதவு திறந்தெல்லாம் வெளில வர முடியாது. ஜெயில இருந்து வெளில வரணும்னு வைங்க, கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கணும், ஜெயிலர்கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கணும், அப்புறம் வார்டன் சைன் பண்ணணும், அது ஏகப்பட்ட செக்கிங் இருக்கும். இதெல்லாம் காலையில் ஆர்டர் கிடைச்சதுன்னா எப்போ வெளியில் கூட்டிகிட்டு வரலாம் தெரியுமா? சாயங்காலம் இருட்டிடும். ஆனால் இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், உன்னை உயர்த்த வேண்டிய காலம் வந்துருச்சுன்னு வையே, தீவிரமாக கர்த்தர் கிரியை செய்வார். உங்களை யாராவது குற்றவாளியா உங்க மேல தீமையை சுமத்துற கவலைப்படாதீங்க, அவங்க கையெழுத்தை போட வச்சு உங்களை உயர்த்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேலை வந்துருச்சுன்னு வையே, உன்னை ஆசீர்வதிக்கிற நேரம் வந்துருச்சுன்னு வையே, அது வரைக்கும் தான் நீ சிறைச்சாலை, அது வரைக்கும் தான் நீ குழியில கிடக்கணும், அது வரைக்கும் தான் நீ கஷ்டப்பட்டு இருக்கணும். கர்த்தர் உயர்த்துக்கிற வேலை வரும்போது வேதம் சொல்லுது, தீவிரமாய் அவனை காவலில் இருந்து என்ன பண்ணாங்களா, கொண்டு வந்தாங்களாம். எல்லா சைனும் வேகமா நடக்கும், எல்லா கதவுகளும் வேகமா திறக்கும், எல்லா காரியங்களும் உனக்காக நடக்கும், எல்லாவற்றையும் உனக்காக தேவன் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன்னை எதற்காக அழைத்திருக்கிறார். நீ உன்னுடைய சகோதரருக்கு ஆண்டவரை அறிவிக்க வேண்டும். இன்னைக்கு அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? நம் பாவத்தில் மாழ்கிறதே, என் உயிர் தந்தே